அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே, ஒரு முக்கியமான செய்தி. மீண்டும் ஆஷிக் டுடே என்ற சேனல் என்பது முடக்கப்பட்டிருக்குன்னா முழுமையாக கிடையாது. 3 மாசம் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஆஷிக் டுடே சேனல் என்ற சேனல் முழுமையாகவே முடக்கப்பட்டுருச்சு. அந்த சேனல் கிட்டத்தட்ட 3 மாசம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுத்தும், அதற்கப்புறம் நம்ம ரீஅப்பீல் பண்ணியும் அந்த அப்பீல் என்பது எடுக்கப்படலை. அடிப்படை காரணம் என்ன கேட்டீங்கன்னா, கடந்த கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு ஆக போகுது. அக்டோபர் 7 பலஸ்தீனுடைய செய்திகளை தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். எந்தவித செய்தியாக இருந்தாலும் முடிஞ்சளவு இந்த உண்மைத்தன்மையை கண்டறிந்து அனுதினமும் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட்ஸை கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். ஏன்னா சமூகத்திற்கு இந்த செய்தி என்பது ரொம்ப முக்கியம். அனைவரும் தெரிஞ்சுக்கணுங்கிற அடிப்படையில் தான் இவ்வளவு மெனக்கெட்டு இந்த செய்திகளை எடுத்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஆஷிக் டுடே என்ற சேனல் கிட்டத்தட்ட 12,000 உறவுகள் இணைந்த அந்த சேனல் என்பது முழுமையாக முடக்கப்பட்டுருச்சு. அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் கிருபையாளன், அல்லாஹ் கொடுத்தான் எடுத்தான் என்ற அடிப்படையில நம்ம விடக்கூடாது, மீண்டும் இந்த செய்தியை கொடுக்கணுங்கிற அடிப்படையில் அடுத்த ஆஷிக் டுடே என்ற சேனல் என்பது துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆயிருச்சு. 1500 உறவுகள் உள்ள வந்திருந்தாங்க. இந்த சூழல்ல நேற்றைய தினம் நம்ம மேலும் கூடுதலா தெளிவா சொல்றோம். எந்த ஒரு வீடியோவிலையும் நம்ம இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு உட்பட்ட சில விஷயங்கள் இருக்கும்ல, அதாவது ஃபயரை காட்டக்கூடாது, நெருப்பை காட்டக்கூடாது, அது மாதிரி அரைகுறை ஆடையோட காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் ஆகாம இருக்கணும்னா இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு யூடியூப் சொல்லியிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். யுவலைசான் ரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த ஹேஷ்டேகை நம்ம ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுல இந்த போஸ்ட்ல இதை மென்ஷன் பண்ணியிருந்தோம். இதுக்கு ஈக்குவலா என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, இஸ்ரேலுடைய ஐடிஎஃப்பும் சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்துச்சு. என்னன்னா, வேர் அக்டோபர் 7 யுவர் ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அக்டோபர் 7 1500 நபர்களை ஹமாஸ் கொண்டுருச்சுல, அப்பெல்லாம் உங்களுடைய பார்வை எங்க இருந்துச்சுங்கிற மாதிரி அவங்க ஒரு ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணி சில வீடியோக்கள் போட்டிருந்தேன். இந்த வீடியோக்கள்ல புகைப்படத்தை நம்ம பயன்படுத்துவதே கிடையாது. ஏன்னா புகைப்படம் பயன்படுத்தினா ஏதோ வகையில் அவங்க ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்கனால புகைப்படமோ வீடியோ காட்சிகளோ பயன்படுத்துவது கிடையாது. செய்திகளை மட்டும் நம்ம கொடுக்குறோம். ஆதாரப்பூர்வமான செய்திகளின் அடிப்படையில் சில புகைப்படங்கள் ஆதாரத்துக்காக பயன்படுத்துறோம். அது கூட இன்னைக்கு சில அச்சுறுத்தலா இருக்கனால அதுவும் பயன்படுத்துவது கிடையாது. ஸோ இந்த சூழல்ல தான் நேற்றைய தினம் என்ன ஆச்சுன்னா, மீண்டும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் 3 மந்த் கொடுத்துட்டாங்க, 90 நாள். ஸோ 90 நாள் இனி நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஆனா அது பெரிய அளவுல போய் ரீச் ஆகாம அவங்கள சேருமா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. ஸோ இந்த சமயத்துல மீண்டும் இன்னொரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இல்ல. இன்னைக்கு மீண்டும் ஒரு சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த சேனலுடைய பேர் பாத்தீங்கன்னா ஆசிக் வாய்ஸ் என்ற சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சேனல் இனிமேல் ப்ராப்பரா இயங்கும். முடிஞ்ச அளவு இது பிளாக் பண்ணாலும் அல்லாஹ் போதுமானவன் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், தொடர்ந்து பலஸ்தீன் செய்தியை கொடுக்கறதுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ எந்தவித தங்குதடை வந்தாலும், எந்தவித அச்சுறுத்தல் வந்தாலும், எந்தவித விஷயங்கள் நடந்தாலும் சரி, உண்மை செய்தியை கண்டறிந்து மக்கள் மத்தியில இந்த உண்மையை கொடுக்கணும், இது உண்மையின் குரலா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த செய்தி நம்ம கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில இந்த ஆஷிக் வாய்ஸ் என்ற சேனல்ல நீங்க ஆதரவு தெரிவிக்கணும். உங்களுடைய ஆதரவு என்பது ரொம்ப முக்கியம். என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய உறவுகள் நீங்க உள்ள வரக்கூடிய நிலையில, நீங்க ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலையில தான் இந்த சேனலுடைய ஸ்ட்ரென்த் என்பது இருக்கு. உங்களுடைய ஆதரவும், உங்களுடைய பார்வையும், உங்களுடைய கருத்துக்களும் தான் இந்த சேனலை நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனான, நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையில வச்சுக்கும். அதனால இது பிளாக் செய்யப்பட்டாச்சு, நான் எந்த விதத்திலும் கவலை அடையில. இருந்த போதும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை மட்டுமே நம்பி மீண்டும் இந்த ஆஷிக் வாய்ஸ் என்ற சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சேனல்ல அனைத்து நபர்களும், அதாவது முதல் ஆஷிக் டுடேல இருந்த 12,000 நபர்களாகட்டும், இரண்டாவது ஆஷிக் டுடேல இருந்த 1,600 நபர்கள், உறவுகள், சொந்தங்கள் ஆகட்டும், இந்த ஆஷிக் வாய்ஸ்ல உடனடியாக இணைங்க. தொடர்ந்து நம்ம செய்தியை பாருங்க, உங்களது கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம இந்த செய்தி அதிகமான முறையில உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன்.